அனைவருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கங்கள். இன்றைய தியானத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். அதன் முன்பாக நமது புதிய வகுப்புகள் பற்றிய ஒரு சிறிய விவரம் தருகின்றோம். நமது புதிய வகுப்புகள் நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஜனவரி மாதம் 20ஆம் தேதி சனி மாலை 7 மணிக்கு ஆரம்பிப்போம். ஆரம்பித்து இம்முறை செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு நமது புதிய வகுப்புகள் நடைபெறும். வெள்ளி ஞாயிறு மாற்றமில்லை. வழமையாக வெள்ளிக்கிழமை 7:30 மணிக்கும் மாலை 7:30 மணிக்கும் ஞாயிறு 6:30 மணிக்கும் நமது கூட்டு தியானம் தொடரும். இது புதியவர்களுக்கான வகுப்பு. செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு. மற்றது காலை தியானமும் மாற்றமில்லை, தொடர்ந்து நடைபெறும். செவ்வாய் வியாழன் காலை நேரம். இம்முறை நாம் 3 மாதங்கள் ஆரம்ப வகுப்புகள் முடித்து 3 மாதத்தின் பின் புதிதாக இந்த வருடம் 4 வருடம் முழுவதும் ஒவ்வொரு 3 மாதத்துக்கு நாங்கள் 4 தடவை புது வகுப்புகள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இது இந்த தியானத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஓகே, இப்பொழுது நாம் நமது தியானத்தை ஆரம்பிப்போம். தியானம் என்னும் போது எமது சமநிலை, அதாவது எமது மனதில் சமநிலை, உடலில் சமநிலை. இடது நாடி எமது மனதோடு தொடர்பானது, மன சக்தி. வலது நாடி எமது தொழில்பாடுகள், செயல்களோடு தொடர்பானது,
எனவே உடலின் சமநிலை. பிராண சக்தி. இந்த மனசக்தி பிராண சக்தி இரண்டையும் நாம் சமநிலைக்கு கொண்டு வரும்போது நாம் உடல் ரீதியாக மன ரீதியாக நாம் சமநிலை அடைகின்றோம். நமது மனதில் எண்ணங்கள் தளர்ந்து மனம் சமநிலை அடைகிறது. உடலும் அழுத்தங்கள் இல்லாது சோர்வுகள் சமநிலைக்கு வருகின்றது. இந்நிலை எம்மை தியான நிலைக்கு தயார்படுத்துகின்றது. எனவே நாம் மனசக்தி பிராணசக்தி இரண்டையும் நாம் சமநிலைக்கு கொண்டு வரலாம். நமது இடது நாடி மனச்சோர்வுக்கு காரணமானது, மன நோய்களுக்கு காரணமானது. பாதிப்பு அடைந்தால் நமது வலது நாடி பாதிப்படையும் போது அதீத மன உடல் தொழிற்பாடுகள் மூலமாக நமக்கு மன அழுத்தம் வந்து சேர்கின்றது. இவற்றிலிருந்து நம்மை நாம் சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது ஒவ்வொரு சக்கரங்களிலும் உடல் பயிற்சிகள் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த உடல் பயிற்சிகளை தேவையான போது தொடருங்கள். ஒவ்வொரு நாளும் பூமியில் அரை மணித்தியாலம் நடப்பது நல்லது. இந்த நடக்கும் போது நீங்கள் தியான நிலையில் நடந்தால் நீங்கள் பூமி மாதாவிலிருந்தும் இயற்கையிலிருந்தும் நுண்ணதிர்வுகளை உணரக்கூடியதாக இருக்கும். நமது மூலாதார பயிற்சி, சுவாதிஷ்டானத்துக்கான பயிற்சி, சுவாதிஷ்டானம் நடை பயிற்சி, பூமி மாதாவில் நடப்பது மிகவும் நல்லது. நமது நாபி சக்கரத்துக்கான பயிற்சி, நாம் இந்த வஜ்ராசனம், அதாவது முழங்கால்களை மடித்து இருப்பது ஒவ்வொரு நாளும் இருந்து பழக வேண்டும். அதில் நாம் இருக்க முடிந்தால் நமது நாபி சக்கரம் வளமடைகின்றது என்பது அர்த்தம். உடல் ரீதியாக நாம் சக்கரங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். இதய சக்கரம், மூச்சு பயிற்சி, விசுதி சக்கரத்துக்கான உடற்பயிற்சிகள் நாம் முன்பு பார்த்தோம். ஆகிய சக்கரம் ஒளி தத்துவம். இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது எமது விசுதி சக்கரம், அதாவது சைனஸ் பாகங்கள், நெற்றி ஆகிய சக்கரம் தளர்வடைவதை நாம் காணலாம். சஹஸ்ராரம் நுண் அதிர்வுகள். எமது இடது வலது நாடியை நாம் சமநிலைப்படுத்தும் போது நடு நாடி சமநிலை அடைந்து நமது சஹஸ்ராரத்தை தளர்வடைய செய்கின்றது. இவற்றை நீங்கள் தேவையான போது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தியானத்தில் இருந்து தியானம் செய்ய முடியாது அதிக பிரச்சனைகள் இருக்குமாயின் பூமி மாதாவில்
அமரலாம். அமர்ந்து ஸ்ரீ கணேச ஆதர்வ சேஷம். இரு கைகளையும் பூமி தாயில் வைத்து ஸ்ரீ கணேச ஆதர்வ சேஷம் சொல்லும் போது நாம் அந்த அந்த நிலையில் இருந்து விடுபட்டு ஆறுதல் அடைவதை நாம் நிச்சயமாக காணலாம். இன்றும் நம்மை நாம் தியான நிலைக்கு தயார்படுத்துவோம். இரு கைகளையும் மடியில் வைத்து கவனத்தை தலை உச்சி குழியில் வைப்போம். சஹஸ்ராரம். சஹஸ்ராரத்தில் அனைத்து சக்கரங்களும் இருப்பதால் நாம் கவனத்தை அங்கேயே வைத்துக் கொள்வோம். அங்கேயே வைத்து எமது கைகளிலும் இரு உள்ளம் கைகளிலும் வைத்துக் கொள்வோம். இரு உள்ளம் கைகளும் சஹஸ்ரார சக்கரத்தை குறிக்கின்றது. சிறிது நேரம் அவதானிப்போம். எமது கவனம் சஹஸ்ராரம் அங்கிருந்து கொண்டு சுழுமுனை நாடி மூலாதாரம், இரு உள்ளங்கைகள், வேறெங்கும் செல்ல வேண்டாம். இந்நிலையில் நமது மூச்சை நாம் அவதானிப்போம். இப்பொழுது சிறிது மூச்சு பயிற்சி செய்து கொள்வோம். நமது மன சக்தி, பிராண சக்தி இரண்டையும் நாம் சமநிலைக்கு கொண்டு வருவோம். இப்பொழுது நமது வலது கை கட்டை விரலால் வலது பக்க மூக்கு துவாரத்தை மூடி இடது பக்க மூக்கு துவாரத்தால் முழுமையான ஒரு மூச்சு, நீண்ட மூச்சு, முழுமையாக காற்றை உள்ளிழுத்து நமது நடு நெஞ்சில் பிடித்து வைத்துக் கொள்வோம். பிடித்து வைத்து ஒரு கொஞ்ச நேரம் ஏழுமானவரை பிடித்து வைத்து பிறகு அந்த காற்றை நாம் வலது மூக்கு துவாரத்தால் வெளிவிட வேண்டும். இடது மூக்கு துவாரத்தால் உள்ளிழுத்து வலது பக்கத்தால் வெளிவிட வேண்டும். எனவே வெளிவிடும் போது இடது பக்கத்தை நீங்கள் உங்கள் ஆள்காட்டி விரலால் மூடிக்கொண்டு கட்டை விரலை நீங்கள் தளர்த்தலாம். காற்று நமது வலது பக்க மூக்கு துவாரத்தால் வெளிப்போகும். சிறிது நேரம் நாம் மூச்செடுக்காமல் அமைதியாக இருந்து பின்பு இரண்டாவது மூச்சு வலது மூக்கு துவாரத்தால் எடுத்து இடது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுவோம். அவ்வாறு வெளிவிடும் போது நாம் மாறி மாறி எமது மூக்கு துவாரத்தை எமது கை விரல்களால் அடைத்துக் கொள்வோம். இப்பொழுது முதலாவது தடவை செய்வோம். கட்டை விரலால் வலது மூக்கு துவாரத்தை அடைத்து இடது மூக்கு துவாரத்தால் நன்றாக உள்ளிழுப்போம். நடு இருதயத்தில் பிடித்து வைத்துக் கொள்வோம். இப்பொழுது வலது மூக்கு துவாரத்தால் முழுவதுமாக வெளிவிடுவோம். வலது மூக்கு துவாரத்தால் உள்ளிழுப்போம். இடது மூக்கு துவாரத்தால் வெளிவிடுவோம்.
இடது மூக்குத்துவாரத்தால் உள்ளிழுப்போம். வலது மூக்குத்துவாரத்தால் வெளிவிடுவோம். வலது மூக்குத்துவாரத்தால் உள்ளிழுத்து இடது மூக்குத்துவாரத்தால் வெளிவிடுவோம். இவ்வாறு சிறிது நேரம் தொடருங்கள். மாறி மாறி மனம் உடல் இரண்டையும் முழுமையாக தளர்த்தி விடுங்கள். மூச்சை வெளிவிடும் போது முழுமையாக தளர்த்துவோம். சஹஸ்ராரம் தளர்வடைவதை அவதானிப்போம். இப்பொழுது நமது சஹஸ்ராரத்தில் கவனமும் நமது சுவாசமும் மெதுவாக அமைதியாக ஒன்றாவதை நாம் கவனிப்போம். இப்பொழுது அமைதியாக நாம் இரு மூக்குத்துவாரங்களாலும் சுவாசிப்போம். இரு கைகளையும் நமது இருதய மட்டத்தில் திறந்து வைத்துக் கொள்வோம். உள்ளம் கைகளை அவதானிப்போம். எனது கவனம் எங்கிருக்கின்றது? எனது மனம் எங்கே? எனது புத்தி எங்கே இருக்கின்றது? சஹஸ்ரார சக்கரத்திலிருந்து நடு இருதயத்துக்கு கவனம் மூலமாக தொடர்பு கொள்வோம். எமது நடு இருதயத்தை ஸ்ரீ துர்கா மாதா, ஸ்ரீ ஜெகதம்பாவின் இருப்பிடம், இந்த பிரபஞ்சத்தின் சக்தி தாய், பிரபஞ்சத்தை பாதுகாத்துக் கொள்பவர், கவனித்துக் கொள்பவர். எமது நடு இருதயத்தில் சிறிது அடைப்பை உணர்ந்தால் எமது இடது கை விரல்களால் நடு இருதயத்தில் நடு நெஞ்சு நடு இருதயத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்து மா ஜெகதம்பா 12 தடவை சொல்லுவோம். எமது இருதய சக்கரம் 12 இதழ்களை கொண்டது. இந்த இதழ்களே நுண்ணதிர்வுகளை வாங்கிக் கொள்ளும்
வாங்கிக் கொள்கின்றது. எனவே 12 தடவை நாம் மா ஜெகதம்பா சொல்லுவோம். மூச்சை நன்றாக உள்ளிழுத்து பிடித்து இதயத்தில் பிடித்து வைத்துக்கொண்டு நடு இருதயத்தில் பிடித்து வைத்துக்கொண்டு மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. மீண்டும் மூச்சை உள்ளிழுத்து மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. மீண்டும் ஒரு தடவை மூச்சை நன்றாக உள்ளிழுத்து மா ஜெகதம்பா 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 ஜெகதம்பா. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவியை நமோ நமः. நடு நெஞ்சில் குளிர்ச்சியை உணரக்கூடியதாக இருக்கின்றதான்னு பாருங்கள். இரு கைகளையும் மீண்டும் இருதய மட்டத்தில் திறந்து நமது சஹஸ்ராரம் இரு உள்ளம் கைகள் இந்த நுண்ணதிர்வுகளோடு நமது அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை இரு கைகளையும் நன்றாக விரித்து நாம் கீழே கொண்டு வரும் போது இரு கைகளையும் அவதானிப்போம். இப்பொழுது கவசம் எடுத்துக்கொள்வோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி பவசாகரம், இருதயம், விஷுதி, ஆக்யா, சஹஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி அன்னையை வணங்கி இன்றைய தியானத்தை ஆரம்பிப்போம். தொடர்ந்து எமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் வைத்து மூலாதாரத்தில் பிரார்த்தனை செய்வோம். மூலாதாரம் 4 இதழ்கள். முதலாவது இதழ் பூமியை நோக்கி செல்லும் இதழ். இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் ஒவ்வொரு நாளும் எனது வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் தூய்மையாக அமைதியாக இருக்க எனக்கு அருள் புரியுங்கள். ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பு எமது உலக வாழ்வு
ஆத்ம வாழ்வாக மாறுகின்றது. உலக வாழ்வில் முழுமையான தூய்மை நிகழ்கின்றது. வேண்டாதவை அழிவுகரமானவையை நாமாகவே விட்டு விடுகின்றோம். இந்த மாற்றம் தானாக நிகழ்கின்றது நமக்குள். இதனால் எமது வாழ்வின் ஒவ்வொரு அம்சமும் தூய்மை நிறைந்ததாக, அமைதி நிறைந்ததாக மாறுகின்றது. மன நிறைவு, ஆனந்தம் கிடைக்கின்றது. தாயே, இதுவே பிரம்மானந்தம். நமக்கு பிரம்மானந்தத்தை தந்தள்ளுங்கள். இடதுபுறமாக செல்லும் சக்கரம் இதழ். இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, ஸ்ரீ கணேச தத்துவம் மூலமாக எமது தியானத்துக்கு, ஆத்ம முன்னேற்றத்துக்கு, ஆத்ம வாழ்வுக்கு தடையாக இருக்கும் அனைத்து தடங்கல்களையும் அகற்றி விடுங்கள். தாயே, எனது உடலில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் ஆத்மாவின் மேன்மையாலும் கண்ணியத்தாலும் நிரப்பி விடுங்கள். நாம் ஒரு தூய ஆத்மா என்ற அந்த உண்மை அறிந்த பின்பு நமக்கு மேன்மையும் கண்ணியமும் வந்து சேர்கின்றது. நமது அடையாளம், நாம் ஒரு தூய ஆத்மா, சதா சிவனின் பிரதிபலிப்பாகும். ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளும் என்னிடமிருந்து எனது எண்ணங்கள், பேச்சு, நடத்தை என்பவற்றில் வெளிப்படுகின்றது. மூன்றாவது இதழ் வலது பக்கமாக செல்கின்றது. இதில் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, நமது உடலில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் ஸ்ரீ கணேசரின் பக்தி, அர்ப்பணிப்பு, அவருடைய சரணாகதியால் நிரப்பி விடுங்கள். ஸ்ரீ கணேசரின் முழுமையான விவேக புத்தியை எமக்கு தந்தருளுங்கள். அவருடைய விவேகம் தனது தாயை முழுமையாக அறிந்தவர். அவருடைய அறிவு மிக எளிமையானது. அவர் தனது தாயின் சக்தியை நன்றாக அறிந்தவர். இந்த தெய்வீக அன்பு சக்தி சர்வ வல்லமை பொருந்தியது, அன்பு நிறைந்தது.
சரணடையும் போது முழுமையாக கவனித்துக் கொள்கின்றது. அதனால் ஸ்ரீ கணேசா எப்பொழுதும் பக்தியும் அர்ப்பணிப்பும் சரணாகதி நிலையிலும் இருப்பவர். அதனாலேயே அவர் சக்தி வாய்ந்தவராகின்றார். முதன்மையை தெய்வமாக பூஜிக்கப்படக்கூடிய அந்தஸ்தை அதிகாரத்தை கொண்டவர். அந்த பக்தி அர்ப்பணிப்பு சரணாகதியையும் நமக்கு தந்தருளும். அவருடைய முழுமையான விவேகத்தை நமக்கு தந்தருளும். நமக்கு தெய்வீக தூய அறிவை தந்தருளும். புத்தகங்களில் படிப்பதாலோ அல்லது கேட்டு விளங்கிக் கொள்வதாலோ இந்த தெய்வீக தூய அறிவு வருவதில்லை. நாம் மூளையால் விளங்கி இதயபூர்வமாக அதை உணர்ந்து அந்த அறிவாகவே நாம் மாற வேண்டும். அதற்கு நாம் விளங்கிக் கொள்வது மட்டுமல்ல, அனுபவ ரீதியாக அந்த அறிவை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சகஜ அனுபவங்கள் ஆத்ம விழிப்புணர்வின் முன்பிருந்த நிலைக்கும் இப்பொழுது ஆத்ம விழிப்புணர்வு பெற்ற பின்பும் எமது வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள், அது எவ்வாறு நிகழ்ந்தது, அது தானாக நடைபெறும் ஒரு நிகழ்வு, உயிர் உள்ள நிகழ்வாகும். நாம் தியான நிலையில் அமைதியாக எம்மை பொறுமையோடு அமைதியோடு சாட்சி பாவ நிலையில் எம்மை சரணாகதி அடையும் போது அந்த தியான நிலையில் தெய்வ சக்தி எம்மை வளம் படுத்துகின்றது. எமது கடந்த கால காயங்கள் அனைத்தையும் ஆற்றுகின்றது. எமக்கு பாதுகாப்பு தருகின்றது. எமக்கு அறிவை தருகின்றது. எமக்கு தெய்வீக நம்பிக்கையை தருகின்றது. தன்னம்பிக்கையை தருகின்றது. அதனால் நாம் சிறிது சிறிதாக அமைதி அடைகின்றோம். நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக எமக்குள் உறுதி அடைகின்றது. நாம் ஒருபோதும் எமது பழைய வாழ்க்கையை கீழ் நோக்கி பார்க்க கூடாது. மேல் நோக்கி வளர்ந்து கொண்டே போக வேண்டும். எமது மூலாதாரத்தின் 4வது இதழ் மேல் நோக்கி சஹஸ்ராரத்துக்கு செல்கின்றது. இதில் பிரார்த்திப்போம். தாயே, நமக்கு ஸ்ரீ கணேசரின் பயமின்மையை தந்தருளுங்கள். நமக்கு தன் நம்பிக்கை, இறை நம்பிக்கை, தெய்வீக நம்பிக்கை வரும்போது தானாக பாதுகாப்புணர்வு வருகின்றது. பயம் சிறிது சிறிதாக விலகுகின்றது.
இப்பொழுது நமது கவனத்தை மூலாதாரத்தில் சக்கரத்திலிருந்து நடுநாடி வழியாக சஹஸ்ராரத்துக்கு எடுத்து செல்வோம். அங்கு பிரார்த்திப்போம். தாயே, எனது உடலில் உள்ள ஒவ்வொரு கலத்தையும் தங்கள் தெய்வீக அன்பால் நிரப்பி விடுங்கள். கவனம் உறுதியாக தலை உச்சியில் இல்லாவிட்டால் எமது வலது கையை தலை உச்சிக்கு 2-3 அங்குலம் மேல் உயர்த்தி இடது கை மடியில் திறந்திருக்கட்டும். இந்த நிலையில் நாம் சிறிது நேரம் தியானிப்போம். இப்பொழுது எமது கவனம் முழுமையாக சஹஸ்ராரத்திலும் இரு உள்ளங்கைகளிலும் இருக்கட்டும். சஹஸ்ராரத்தில் அனைத்து சக்கரங்களின் ஒருங்கிணைப்பு, அதாவது எமது ஆத்மாவின் அனைத்து நற்பண்புகளின் ஒருங்கிணைப்பு சஹஸ்ராரத்திலேயே இருக்கின்றது. சஹஸ்ராரம் எமக்கு ஐம்புலன்கள் ஆகின்றது. கண்கள் ஆகின்றது. நாம் சஹஸ்ராரம் மூலமாக சுவாசிக்கலாம், கேட்கலாம், இதுவே ஐம்புலன்களை அடக்குவது என்பது. இதில் நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. எமது கவனத்தை சஹஸ்ராரத்தில் நிறுத்திவிட்டால் நாம் இலகுவாக அந்த அமைதி நிலைக்கு செல்கின்றோம். சஹஸ்ராரமூடாக நாம் நமது குரு ஸ்ரீ மாதஜியின் புகைப்படம், திருவுருவத்தை நாம் பார்க்கலாம். மிகவும் மங்களகரமான ஒன்று. இப்பொழுது எமது வலது கையை மடக்கி கொண்டு வந்து இடது கையால் நாம் கவனிப்போம். இப்பொழுது இடது கையை மடக்கி கொண்டு வந்து மாதாஜியின் திருவுருவத்தை நீங்கள் சஹஸ்ராரம் மூலமாக காணுங்கள். கவனத்தை சஹஸ்ராரத்தில் முழுமையாக நிறுத்துவோம். நாம் நமது கவனத்தை கீழே கொண்டு வர வேண்டிய எந்த ஒரு காரணமும் இல்லை.
அனைத்து சக்கரங்களும் சஹஸ்ராரத்தில் இருக்கின்றது. எனவே கவனம் அங்கேயே இருக்கட்டும். நாம் ஒன்றும் செய்வதில்லை. அனைத்தும் தெய்வீகமே செய்கின்றது. இந்த தியான நிலை என்பது ஒரு உயிருள்ள நிகழ்வு, தானாக நிகழும் நிகழ்வு. நாம் செய்ய வேண்டியது அந்த நிலையை பாதுகாத்து கொள்வது. எவ்வாறு எமது கவனத்தை அழிய விடாது தலையுச்சி சஹஸ்ராரத்தில் வைத்திருப்பதன் மூலம் நாம் நம்மை வெளியிலிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றோம். அந்த பாதுகாப்பை நாம் கொடுக்கும் போது அந்த நிகழ்வு தானாக நடைபெறுகின்றது. குண்டலினி எண்ணெய் தானாக மேலெழும்பி சஹஸ்ராரத்துக்கு வந்து நம்மை தியான நிலைக்கு எடுத்து செல்கின்றார். இந்த தியானம், அதாவது எமது கவனம் அமைதியாக சஹஸ்ராரத்தில் ஒன்றான நிலையில் ஸ்ரீமாதஜியின் ஒரு அருள்வுரையை நாம் கேட்போம்.
Modi must have told you very clearly about how to grow in Sahajog, because he's one of them who has really taken very positive steps to see that he grows. Now, one has to understand one simple point about realization is that just mere awakening of the Kundalini is not sufficient. That's just the beginning. You get your realization, but you must become the tree. You have to grow. You have to become. If you cannot grow, then you have not achieved what you wanted to be. And you grow very fast with meditation and with understanding about meditation. Now, one of the few hurdles that we have, that I have seen it, that are innately built in Sahajog itself. One of them is that you get it spontaneously so easily that you take it for granted. This is in the pattern of it only innately built. You see, whatever you get so easily, you just take it for granted. But the another side of it is like that when you have your eyes, you don't know the value of your eyes. You take it for granted. But when you don't have them, then you know the value of eyes. It's like that. So when you lose vibrations and when you get out of Sahajog, then you start feeling much more lost. And then you come back to Sahajog again. Like a person becomes rich, he enjoys the riches, and then you make him poor, then he feels it more. So this is the correcting point. But it is very true that Sahajoga has this thing innately built in itself, that it all happens very spontaneously and you get it for doing nothing at all. So maybe so many of you may lose it because you might find that it is just you've got it because of something. I've also known of people, they get vibrations and they say, now it's all right, I don't need Sahajog, I'm on my own. Again they are back like bad pennies with some troubles and some problems, and then they go ahead. Now I would say that Modi is one of those first 12 people who got realization. After 2 years I worked on them, while you got realization in such a short time. 2 years I worked on 25 people, out of which 12 got realization. You can imagine, 2 years. As I told you, in London I worked on 6 people for 4 years to give them realization. But once a certain number of people of a particular ideologies or permutations and combinations, once they get realization, I find the rate of realization increases very fast. Like formerly, we never used to have anybody in the program who has been to any other guru. Just avoid them. Even up to the point that this Modi himself used to tell people there's no program today, no program. And they would ring me up and find out that there was program and why they were not allowed. They said, Mother, we get headaches, you see, they break our necks and they just disturb us, they are good for nothing. But now, it's very different. Once we have built up our strength of collectivity, we have so many channels, things are working out very differently. So the value that Modi would attach to his realization is much more than you would attach normally. Because as you see, first even say to have an ordinary oil lamp was a problem. So the oil lamp was very important for people. They would see to it that they would not use out all the oil and they were so careful. But today we have no problem. We have got electricity, we take it for granted. Only when the electricity goes off, we know what is electricity is. In the same way, your realization also, when it is lost, you understand the value of it. But supposing you have just touched it, and then you lose it, then you do not understand.
But if you have got it, you have enjoyed it, and then you lose it, then you want it back again. So best thing is to be steadily moving towards your evolution. Now, after I go away, that's the fears people have here, that people start doubting. Said it happened with people. They started doubting. Doubting what? You are doubting yourself is the main point. You cannot believe that you can get realization. This is the basic. You see, to me, it seems that you feel that how can you get realization? Only those who are very highly realized souls know that you are realized. They know that you have been given realization. But they also sometimes ask me, why did you give them realization? What have they done? Because you also think that, we still have to look forward to something else. How can we get realization? This is the trouble. You don't believe in yourself. That's what, you have to have confidence in yourself. And then you will have confidence in me also. Because there are so many ways by which you can verify. First of all, you can ask questions to the photograph or to me in your heart about myself, my relationship, whatever you think could be, whatever you think, put your imagination and see that what you think I could have been. Ask that question. Your vibrations will answer. Stretch your imagination to the last. What could be the last word you could think of me? You see, some people will put doubts saying that Kundalini awakening is very difficult, it's not easy. Yes, it's true. It's not easy. It's a very difficult thing for human beings. You just can't do it. It's a fact. You have to work for days with some guru in some jungle, all alone, seeing nobody, working out your chakras by chakras. Sometimes you have to starve, sometimes you have to eat, sometimes you have to breathe, you have to do all kinds of things. And then the guru can work out. But there could be someone who is somehow the master. Could be someone. Kundalini is the Holy Ghost within you. So there could be someone like that who can do the job. And that is what it is. These things put you into doubts because you can't believe it. In relation to yourself, you can't believe it. You can believe in God, you can believe in Holy Ghost, you can believe in Christ, but you cannot believe that it has any relationship with you, that you could be that great, that you could get your realization. So just feel it and enjoy it. First of all, don't think. That's why I say don't think. Because as soon as you start thinking, Mr. Thomas in you will get up and say that, hello, this cannot be self-realization. Mr. Thomas was great, you see. Christ had all the disciples, and I find all those types around, permutations and combinations. And some are Judas also, but they are rarely to be found. But there are, no doubt. And some are Thomases. And these Thomases are described as murmuring souls by Christ himself. He said these are murmuring souls, and they murmur. And one murmuring soul comes to you, another murmuring soul in you joins hands, and you start all murmuring together, start thinking. Now at that time, what have we to do on rational grounds? It's very simple. What have I done so far? I've done everything. Did I get cool breeze? Did I get my self-realization? Did I feel my own powers? Have I been able to feel myself and others? Because you're still, you see, not fully realized, you may not be able to feel the vibrations of another person. Neither you will be able to feel your own vibrations. But there are so many people here who are realized and they can feel yours. And they can verify. Supposing they ask you, how is your father?
There was one gentleman in England, he came and told me, why everybody is asking me about my father? I said, because there's one particular center that's catching. And I called a child, I said, now tell me, what is the center catching? She pointed out this one. I said, this is the center. Everybody is catching on this center, this is the father center, so they are asking you about your father. He said, yes, he's dead and he died of cancer and he had this and that. And we had to treat. For example, anorexia is a disease, can be cured by curing this center. It's such a deep knowledge, and it is such a all-pervading knowledge, because once you know in a tree the sap that goes to all the leaves and all the ends of it, and if you can move with the sap, your attention can move with the sap, you can know the whole of the tree. You cannot know leaves and then know the tree. How many leaves can you count? But to know the tree, the best thing is to get to the sap. To treat a tree is best is to get to its sap, isn't it? In the same way, when you go from inside out, then you find that you know yourself and others very well. It's very simple. Even small children can do it. So the first doubt comes about yourself. Oh, this is one of them. Because there's a guru shopping going on, you see. There's a guru shopping, there's a float. You go to one guru, to another, to ESPs and what you call them, all sorts of things, mediums and all sorts of things, they do with the dead bodies or anything. All these things you have been to and you will have found it. So now suddenly you have to come to a temple where you don't pay anything and you just get the blessings. So you can't believe it, you just can't believe it. It's too much to believe. This is what happens. You get confused. You are already confused, but confusion could be over by understanding that something is happening to you. Just wait and see, give it a chance. There's no way we can bind you to Sahaja, because there's no mesmerism. This is another innately a problem with Sahaja Yoga. Second problem, I should say, is that you are too free to do what you like. Absolutely free. There's no binding force except that you feel the love of your mother. Supposing you are not feeling the vibrations in your hand, there's no way of binding you down to Sahaja Yoga, nothing. We just advise, go ahead, it will work out, let it work out. There is no fees, there's no registration, there's no compulsion, nothing. It's your own free will. If you want to stick on, you can stick on. If you want to go away, you can go. There's no force on you of any kind. There's no registration of your names with some fees or anything. I mean, you are not bound to pay anything. If you pay something, then you feel, all right, I've paid for it, so go through it, whatever it is, good or bad. Supposing you go to see a plane, it's a horrid play, but still you say, all right, I've paid for it, so let me go through it. But that you cannot do with Sahaja Yoga because you have not paid. There's nobody who will force you down. Nobody will go on telephoning to you, come along, please come along and all that. So the attitude has to be changed. It is I who has to give. Say there's a beautiful spot somewhere. Now that beautiful spot doesn't send an invitation card to anyone. Everybody goes there. But if you have not yet discovered the beauty of Sahaja Yoga in that way and have not enjoyed it fully, you will have to go again and again and see for yourself. It is a deliberation on your side, not on the side of the Sahaja Yogis or Sahaja Yoga. It's not going to fall at your feet. That please come to Sahaja Yoga, please donate something, nothing of the kind. If you come, you are welcome. If you don't come, welcome. On the contrary, you will be surprised there's more rejection than acceptance in Sahaja Yoga. That's also innately built. I've seen some people who are very insincere type. They just go out of Sahaja Yoga like a tangent. There was a gentleman who was very troublesome to us in Bombay, and we didn't know what to do with him. And he just got transferred from there and we got rid of him.
So you just go out of Sahaja Yoga like a tangent, and we are saved from the botheration. Because you must understand, if you have problems, if you are not all right, it's a problem for Sahaja Yogis to correct. It's just the other way around. If you understand this, then you will understand the thing, what works out. For example, if I have to cure somebody, it's a problem for me and not the problem for the person who is sick. Now, if the tree has to grow, is the problem for the gardener, not for the tree. So the tree must see to it that it cooperates with the gardener and gets itself developed. If this understanding is developed that it is I who has to gain, it is I who has to go forward, Mother has not to gain for me anything. She wants me to have all my powers manifested. She wants me to grow to it. If this attitude is developed, then you'll work hard to grow and you'll work it out. But on the contrary, you see, at the slightest pretext, if your ego stands up and says, why should I do this? To overcome this hurdle, you see, we have to build up certain stages. That's what Modi was telling me. That you first become thoughtlessly aware. See that silence is established. There are certain things that you do much later. Everybody is not allowed in there. Because truth can be only borne by people who are strong enough to bear it. That's why I'm not going to tell you who am I till you reach a certain stage. Because you cannot bear the light. That's what happened with Christ. They crucified him because they could not bear him. Human beings are like that. They can't even bear an incarnation of love. They can't even bear love. It's too much for them. Even if you give them too much love, they get upset. They get disturbed. They just can't bear it. So you have to build up yourself to come to a certain stage of understanding of Sahaja Yoga. It's a state which you achieve. It's a state. You are not to be certified by anyone other, but it's a state where you will start giving realization to others. And the whole way you will be talking will be in a very different manner, as if you are completely detached. You will say it is going, it is coming. It happens. You will not say my mother must get, my father must get. You will never say that. Because you will understand the problem of Sahaja Yoga is that it cannot give to anyone. Like the sunshine can shine, it is for the trees to expose themselves to the sunshine and get the advantage of it. The sunshine is not going to run after you all over to see that you get it. Do you see the point? It will shine the whole day and you take it. But it's not that it will run after you all the time, requesting you, oh please get me, have it like that. And this is what one has to understand very clearly, that it is you who has to ask for it and not anybody is going to force on you anything. On the contrary, if anybody tries to say something more, your ego gets like that. So try to be careful. I am very happy to know that also, that in all the ego-oriented societies, I have seen that Sahaja Yoga works like wonders. Because first thing they see is their colossal ego. And that's a very positive point about it. Because once you start seeing this horrible balloon in you, you just start watching yourself and enjoying, oh, Mr. So-and-so, now get along with your ego. You see, it's a very interesting life you start leading. If your ego, you see, is a very good sign. If you cannot see your ego, then there's danger. But some can even see their superego if they are possessed. See, people see how they get possessed suddenly. Because the frequency of possession becomes very little. So that there's a big gap, you see, to see the time when you are normal
And when you get abnormal also, you can see clearly that you are abnormal. By seeing that, you start judging, oh God, I have again been caught up. I am again lost. And you come back to normal. The whole thing becomes a very beautiful understanding of the reality about yourself, and you laugh at yourself all the time. All the time you laugh at yourself and you laugh at everything and you find the whole joke going round, how people are seriously indulging into nonsensical things and how it's such a big joke you are being yourself worrying about things which have no meaning, which has no significance. Like I went first to Paris, and people told me, Mother, they are not going to like you very much because they believe a person who is so happy is ignorant. You should not be a happy person. You should be a crying baby. So they will believe. They are all les miserables. You see, very unhappy people, extremely unhappy. And if you tell them you are a happy person, so they are going to be shocked at such a thing. I said, really, these les miserables, let me invalids, you see, let me do something about that. And I made them laugh so much at their miseries that they got all right. And they understood that the joy is just there. You have to just peep in your heart and you find the source of your joy. And then the whole thing vanishes into thin air. But it has to work. It has to happen. There is no quick way of doing it. In the sense that I say, all right, you give me 5 rupees or $5 Australian dollars and you get it. No, 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 no. You may give me any amount. It won't work out. It has not worked out with my own daughters. You'll be surprised. I've never forced them. I've never asked them. I've only 2 daughters. They are not realized. I'm not bothered. When they'll ask for it, they'll get it. But my 4 grandchildren are born realized. And one of the eldest ones one day very seriously said, as it is, you cannot commit mistakes, I know. But it would have been nice if you had given them realization when they were children. You see, this is what it is. That you cannot force these things on anyone. And you have to take a very detached view. You are a seeker. Your mother and you are there, but they are not your responsibility. You can tell them about Sergio. But if they are opposing you, let them be alone. They'll come down. When they'll see the transformation within you, they will definitely come. So leave them alone. Don't bother your heads. Just leave them alone and you'll be amazed that they will see you transforming so well and acting so well, and they will change themselves. And they'll come to you and ask you, how are you so much changed and transformed? You see, proof of the pudding is in seeing the pudding up there changing people. And this transformation, you'll be amazed coming into you. So suddenly that you'll be amazed. But as I told you, that on the left side is a desire. Or you can say the superego, the desire to do something. And the right side is the ego, which we try to sort of please and which feels happy. And the one by which we have ambitions. But in the center is the willpower to do things. And this willpower has to be increased by you. I have to do it. I have to do it. First you'll feel tired because your left heart is weak. Then I will tell you how to do it. They know how to raise your left heart if you are tired. See, most of the people these days are very tired people. They talk, they sit down, they can't, they're very tired, absolutely fagged out people. Morning till evening, what have you been doing? Nothing. Just sitting in the sun, you got tired. Just lazing out, you got tired. Why? Why did you get tired? Firstly, because you are not integrated, you are fighting within yourself. Your head is fighting your heart is fighting your liver. Secondly, you are thinking and wasting your energy. So you have to learn how to settle your heart, what has to be done to raise your heart, to make it peaceful, and how to get the energy from your spirit. Once you start doing that, your tired feeling will go away. Then your aggressiveness also will decrease.
and you'll be amazed that you will just watch the whole thing. Neither you will aggress nor you will take aggression, and the whole reaction will be very different. Then everything has a meaning. Your feelings have a meaning. Supposing you have a feeling today for Poland, which is in trouble, all of you should ask just now, Mother, solve the problem of Poland because I have no desires. You see, I am desireless. You have to ask. And it works. You'll be amazed because your attention is enlightened now. It just works. You have to desire for it and it works. You have to work for it and it works. And so many miraculous things people will tell you, just believe them. That's all true. Money problem solved because of Lakshmi Tattva being. Financial problem solved. Social problem solved. Family problem solved because you are solved. See, in relation to you, everything seems problematic. When your problems are solved, everything is solved. It's so simple as that. We have to solve ourselves, and it is solved through the awakening of the Kundalini. Now I would like to have some questions from you, and then I would like you to go into groups with the Sahaj Yogis and talk to them on intimate level. And also you must tell me your problems. If you have any intimate problems, you can talk to me also. But best is to talk to each other. I would like Warren to also see to it that he organizes all these groups properly. But I would love to have some questions from you about Sahaj Yoga now. மாதச்சியின் இந்த அருளுரையை நாம் மீண்டும் மீண்டும் கேட்கலாம். சிறிது நேரம் அமைதியான தியானத்தில் இருப்போம். Pray for the attention of God always. Because the attention of God
முக்கியமாக அது இந்த தியானத்தில் நாம் முன்னேறுவதற்கு நமது கவனத்தை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது சம்சாரத்தில் அப்பொழுது நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்கின்றோம். எந்த வெளியிலிருந்தும் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு வராது. நம்மை நாம் தியான நிலையில் வைத்துக் கொள்ளும் போது இந்த வளர்ச்சி தானாக நடைபெறுகின்றது. இயற்கையை பார்த்தீர்கள் என்றால் ஒரு அடர்ந்த காடு, அங்கு விலங்குகள், தாவரங்கள், இயற்கை அனைத்தும் ஒருங்கிணைப்போடு சமநிலையில் இருக்கின்றது. அங்கு மனிதர்கள் போகாத வரைக்கும் அந்த சமநிலை பேணப்படுகின்றது. அங்கு பார்த்தால் அந்த இயற்கை, அந்த காடு, அங்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாது அனைத்து மரங்கள், விலங்குகள் அனைத்தும் செழிப்பான வாழ்க்கை உடையதாக இருக்கும். ஏனென்றால் வெளியிலிருந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத நிலையில் அது இயற்கையால் கவனிக்கப்படுகின்றது. தானாக வளர்கின்றது. அந்த உயிருள்ள நிகழ்வு தானாக நடைபெறுகின்றது. அதுபோல் நாமும் நமக்கு சுதந்திரம் இருக்கின்றது. நாம் சுதந்திரத்தில் நமது கவனம் எங்கெல்லாம் அலைகின்றது, பிரச்சனைகளை தேடிக்கொண்டு வருகின்றது. எனவே கவனத்தை நாம் நமது சம்சார சக்கரத்தில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது நமது ஆத்மாவில், அனைத்து ஆத்மாவின் நற்பண்புகளில். எம்மை அவ்வாறு நாம் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது நமக்குள் இந்த உயிருள்ள நிகழ்வு, இந்த ஆத்ம முன்னேற்றம், ஆத்ம வளர்ச்சி தானாக நடைபெறுகின்றது. ஒவ்வொரு நாளும் அந்த மாற்றத்தை நாம் எமது வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் நாம் காணக்கூடியதாக இருக்கும். எமது பேச்சில், எமது நடத்தையில், எமது மனதின் அமைதி, உடலின் அமைதி என்பவற்றை நாம் காண்போம். மற்றவர்களும் அதை கவனிக்க தொடங்குவார்கள். இன்றைய தியானத்துக்காக மீண்டும் அது அன்பான அன்னையும் குருவுமான ஸ்ரீமாத்திஜி அவர்களுக்கு எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்து அன்னை குண்டலினியை எழுப்பி கவசம் இட்டுக்கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை,
இப்பொழுது கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விசுத்தி, ஆக்யா, சஹஸ்ரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை முடித்துக் கொள்வோம். ஃபேஸ்புக் அன்பர்கள் இன்றைய தியானத்தை நாம் முடித்துக் கொள்கின்றோம். நமது அடுத்த தியானம் புதன் மாலை 7:30 மணிக்கு தொடரும். இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கமும்.